அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாம் கூறும் மன்னர வாழ்க்கை. மன்னரை வாழ்க்கை தொடராக இதற்கு முன்பு 4 காணொளிகள் பதிவு செய்திருக்கிறேன். இது பாகம் 5. மிக கடுமையான வேதனைகளை பற்றிய அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய செய்திகள் தெளிவாக கேட்டுக்கொண்டு அதை சரியாக உள்வாங்கி அதற்கு தக்கவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டி கொண்டவனாக இந்த காணொளிக்குள்ளே செல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மிக கடுமையான வேதனை இந்த உலகத்தில் யாரும் அனுபவித்திருக்க முடியாத அளவிற்கு மன்னரையின் வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். மன்னரை வாழ்க்கை என்பது மறுமையின் முதல் நிலையாகும், ஆரம்ப நிலை. மறுமை வாழ்வில் தீயவர்களுக்கு கிடைக்கும் வேதனை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதாவது, அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் வேதனை உண்டு, மறுமையின் வேதனை அதைவிட கடுமையானது. அவர்களை அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பவன் எவனும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 13வது அத்தியாயம் 34வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மேலும் எனது வேதனையே துன்புறுத்தும் வேதனை என்பதையும் அவர்களுக்கு எடுத்து கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 15வது அத்தியாயம் 50வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹுவின் வேதனை கடுமையானது என்று 22வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மறுமையின் வேதனை கடுமையானது, நிலையானது என்றும் 20வது அத்தியாயம் 127வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மறுமையின் வேதனை இதைவிட மிகவும் இழிவுபடுத்தக்கூடியது என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 41வது அத்தியாயம் 16வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இப்படிதான் நமது வேதனை இருக்கும். மறுமையின் வேதனை மிக பெரியது, அவர்கள் அறிய வேண்டாமா என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 68வது அத்தியாயம் 33வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஆக இவைகளெல்லாம் மறுமையில் எவ்வளவு கடுமையான வேதனை இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறுதியிட்டு அறிவுறுத்தி கூறிய உபதேசங்கள். மேலும் வேதனையால் அலறுகிறார்கள். எங்க? மறுமையில். தீயவர்கள் மண்ணறையில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வேதனை தாங்க முடியாமல் அலறி கொண்டும் இருக்கிறார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நஜ்ஜார் குலத்தாருக்கு சொந்தமான தோட்டம் ஒன்றில் தமது கோவாறு கழுதியின் மீதே அமர்ந்திருந்தார்கள். அப்போது அவர்களுடன் நாங்களும் அவர்களுடன் இருந்தோம். அப்போது அவர்களது கோவேறு கழுதை அவர்களை தூக்கி எறியும் அளவுக்கு விரண்டு ஓடியது. அங்கு 6 அல்லது 5 அல்லது 4 மண்ணறைகள் இருந்தன. 4 5 6 என்ன கபறுகள், அடக்கப்பட்ட கபறுகள் அங்கே இருந்துச்சு. அங்கு இவ்வாறு தான் சையத் அல் ஜுரை ரஹமத்துல்லாஹி அவர்கள் அறிவித்து வந்ததாக இப்னு உலையா ரஹமத்துல்லாஹி அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எப்படி? அப்போது இந்த செய்தியை சொல்லக்கூடியவர்கள் இப்படி அறிவித்தார்கள் என்று இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க, அறிவிக்கக்கூடியவர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணறைகளில் அடக்கம் செய்யப்பட்டு இருப்பவர்களை பற்றி உங்களில் யார் அறிவார் என்று கேட்டார்கள். ஒரு மனிதர் நான் அறிவேன் என்றார். அவங்கள பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது இவர்கள் இறந்தார்கள்
என்று கேட்கிறார்கள். அவர் இணை வைப்பு கோலச்சியில் இருந்த, அதாவது இணை வைப்பு மிக உச்சகட்டத்தில் இருந்த அறியாமை காலத்தில் அவர்கள் இறந்தார்கள் என்று பதில் சொல்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த சமுதாயம் மன்னரைகளில் சோதிக்கப்படுகிறார்கள், நீங்கள் இறந்தவர்களை, அதாவது இறந்து போனவர்களை புதைக்காமல் பயத்தில் விட்டுவிடுவீர்கள் என்ற அச்சம் மட்டும் எனக்கு இல்லையாயின் நான் செவியுறும் மன்னரையின் வேதனையை உங்களுக்கும் கேட்க செய்யும்படி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்திருப்பேன் என்று கூறினார். அவ்வளோ பயங்கரமான பிரார்த்தனை. அதை நான் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சு அதை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இறந்து போனவர்களை யாரையும் புதைக்காமல் விட்டுருவீங்களோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்குது, அதனால தான் நான் கேட்கல அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. பிறகு எங்களை நோக்கி தமது முகத்தை திருப்பி நரக நெருப்பின் வேதனைகளிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள் என்று மட்டும் கூறினார்கள். மக்கள் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து நாங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறோம் என்றும் கூறினார்கள். மக்கள் எல்லாம் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, ஓகே நாங்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறோம். பிறகு மன்னரையின் வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள் என்றார்கள். மக்கள் மன்னரையின் வேதனையிலிருந்து நாங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறோம் என்றும் கூறினார்கள். இதை அறிவிப்பவர் ஜைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லீமில் 5502வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறையும் போது வெளியே புறப்பட்டார்கள். அப்போது ஒரு சப்தத்தை கேட்டுவிட்டு யூதர்கள் அவர்களின் கபர்களில் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று கூறினார்கள். இதை அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 1375வது ஹதீஸாக இடம்பெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வெளியிலே செல்கிறார்கள். தேவைன்னா மலை ஜலம் கழிப்பதற்காக அப்படி செல்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்து கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரையை கடந்து சென்றார்கள். அங்கே அடக்கப்பட்ட மைத்தாங்கொல்ல இருக்கு இல்லையா, அது அடக்கப்பட்ட இடங்களில் கடந்து செல்கிறாங்க. அப்போது பிலாலே, நான் கேட்டுக்கொண்டிருப்பதை நீ கேட்கிறாயா என்று கேட்டார்கள். நான் எதை காதில் வாங்குறேனோ அந்த சத்தம் உனக்கு கேட்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு எதுவுமே கேட்கவில்லையே என்று கூறினார்கள். இந்த கபரில் உள்ளவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த நபரை பற்றி விசாரிக்கப்பட்டது. அந்த வேதனை செய்யக்கூடிய அந்த கபரில் உள்ளவங்க யார் என்னங்கிற விளக்கம் விசாரிக்கப்பட்டது. அவர் ஒரு யூதனாக இருந்தார் என்று அவர்களுக்கு பதிலளிக்கப்பட்டது. இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் அகமதில் 12072வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மனிதர்களால் உணர முடியாது என்பதை பற்றி சில செய்திகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது, மன்னரையில் பாவிகள் வேதனை செய்யப்படும் போது அவர்கள் எழுப்பும் அலறல் சத்தங்களை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற உயிரினங்கள் அனைத்தும் செவியுறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவனிடம் நீயாக எதையும் அறிந்ததும் இல்லை, நீ தானாக எதையும் அறிந்து கொள்ளவும் இல்லை, குர்ஆனை ஓதி அதில் உள்ள விளக்கங்களையும் தெரிந்து கொண்டதும் இல்லை என்று கூறப்படும். பிறகு இரும்பாலான சுத்தியலால் அவனுடைய 2 காதுகளுக்கும் இடையே பிடரியில் ஒரு அடி கொடுக்கப்படும். இதிலிருந்து அந்த 2 பாகத்தில் பிடரியில் ஒரு அடி கொடுக்கப்படும். அப்போது மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற அனைத்தும் செவியூறும் அளவுக்கு அவன் அலறுவான். இதையும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் 1338வது ஹதீஸாக இது இடம்பெற்றது. மேலும் நபி அவர்களை அச்சுறுத்திய வேதனை சம்பந்தமான ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையே
அல்லாஹ் தருவான் என்பது உறுதியான விஷயம்தான். நன்மையான காரியங்களை நம்மை விட பல மடங்கு நிறையாவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்றாலும் மன்னரை வேதனை குறித்து அவர்கள் அச்சப்படாத நாளே இல்லை. தினதேறும் அல்லாஹ்விடம் மன்னரை வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, நான் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் முப்பிலிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன். மேலும் வாழ்வின் சோதனையிலிருந்தும் இறப்பின் சோதனையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். மேலும் புதைக்குழியின் மன்னரை கஃபர் இல்லையா, அந்த புதைக்குழியின் வேதனையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று பிரார்த்திப்பது வழக்கம் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 2823வது ஹதீஸாக இடம்பெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரை வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடியதை தாம் செவியுற்றதாக காலித் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் கூறுகிறார். அறிவிப்பவர் அபு மூசா இப்னு உக்பா. புகாரில் 1376வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கு. மேலும் உயிருடன் இருக்கும்போது செய்த பாவங்களுக்காக மன்னரையில் தண்டனை தரப்படுகிறது. எப்படி? ஒவ்வொரு நாளும் மனிதன் ஏராளமான பாவங்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறான். இந்த பாவங்களை மன்னித்து அருள் புரியுமாறு அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த அளவு பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் அதிலிருந்து தவிர்த்து இருப்பதற்கு நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு நாமே தான் கடிவாளம் போட்டுக்கொள்ளணும். ஏன்னா இந்த உலகம் ஆசாபாசங்களை உள்ளடக்கிய உலகமாக படைக்கப்பட்டு அதை மனம் கவரக்கூடியவனாக மனிதனையும் படைக்கப்பட்டு அதன் மூலம் அல்லாஹ் சோதனையை ஏற்படுத்தி இருக்கான். அதுலேருந்து இவன் மீழ்ச்சி பெறுறானா, வெற்றி பெறுறானா, அதை விட்டும் தவிர்த்து அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்கிறானா அப்படின்லாங்கிற சோதனை அதில் இருக்குது. அந்த அடிப்படையில் மிக கவனமாக நம்மளுடைய செயல்பாடுகளை பாவங்களை தவிர்த்து கொண்டு நாம் அமைத்து கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த அளவு பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குற்றம் புரிந்துவிட்டால் மனம் வருந்தி உடனடியாக இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட போதனைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது நிறைய செய்திகள் இருக்குது. ஏதோ குறிப்பிட்ட 1-2 செய்திகளை தான் உங்களுடைய கவனத்துக்கு பதிவு செய்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து நம்ம காணொலியை பார்த்து வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்கள் அனைத்துக்கும் இதை கொண்டு செல்லுங்கள். மேலும் உங்களுடைய ஆலோசனைகள், கருத்துகள் எது இருந்தாலும் கமெண்டில் பதிவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அதன்படி செயல்பட முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அம்புசிக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, ஈமான் கொண்ட மூமின்களே, முஸ்லீம்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்தார்களையும், அதாவது உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க, நரக வேதனையிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் இந்த காணொலியை செவியேறக்கூடிய சகோதரர்கள், அதிகமாக சகோதரர்கள் தான் செவியேறுங்க. ஒரு சில சகோதரிகளும் செவியோட வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் அனுப்பி கொடுத்தால் அப்படி செவியேறக்கூடியவர்கள் நம்மளை இருந்து அந்த நரக வேதனையிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும், தடுத்து கொள்ளணும் அப்படின்று ஒரு முடிவுக்கு வருவதற்காக தான் இந்த செய்திகளை எல்லாம் நம்ம தொடராக பதிவு செய்கிறோம். அந்த அடிப்படையில் உலகத்தில் மார்க் அடிப்படையில் பேசிக், அதாவது அகீதான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை விஷயங்களையே இன்னும் நம்ம சமுதாயம் தெளிவாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க வீட்டில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது காரியங்களுக்கு யாரோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டு அந்த வேலையை செஞ்சிடுறாங்க. சரியா? அப்போ இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கிறோம். நமக்கு எதிர
அறிஞர்கள் தென்படுறாங்க, பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட இதை எப்படி செய்யணும், அதை இப்படி செய்யணும்னு கேட்டு செஞ்சிடுறீங்க. நாளைக்கு மறுமையில் யார் இருப்பா? யாருக்கிட்ட கேட்பீங்க? யாரும் யாருக்காகவும் சொல்ல முடியாத, பதில் சொல்ல முடியாத. நம்மளுடைய காரியத்தை நாம் மட்டும்தான் பார்க்கணுங்கிற நிலையில் இருக்கிற அந்த வாழ்க்கையில் எப்படி நம்ம அல்லாஹ் கேட்கக்கூடிய அதெல்லாம் பின்னாடி உள்ளதெல்லாம் விடுங்க, மற்றதெல்லாம் விடுங்க. இறந்து போன உடனே மண் ரப்புக்க, மண் தீனுக்க, என்ன இந்த முகமது நபிங்கிறவங்க யார், இப்படின்னு 3 கேள்விகள் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கப்படுது. இதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? அல்லாஹ், இஸ்லாம், முகமது நபின்னு சொல்லிட்டா போதுமா? அல்லாண்டா யாருன்னு விளங்கியிருக்கீங்களா? அல்லாவுடைய திருநாமங்கள் 99 + அல்லான்னு சொல்லி 100 சொல்கிறோமே, அதில் உள்ள அர்த்தங்களை விளங்கிக்கிட்டீங்களா? பேரை கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணி அப்படியே குரானை மனப்பாடம் பண்ணி ஓதிக்கிட்டு இருக்கிற மாதிரி இதை கூட என்ன பண்ணுவாங்க, அல்லாவுடைய திருநாமங்களை ஒப்புவிப்பாங்க. அது கதைக்கு ஆகுமா? அதோடைய விளக்கம் தெரியணுமா இல்லையா? அர் ரஹ்மான்டா என்ன, அதுக்கு மாதக்கணக்கில் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா அறிஞர்கள். அவ்வளோ அர்த்தத்தை உள்ள இருக்கக்கூடியதாக இருக்குது. ரப்புன்னா என்ன, ரப்புல் ஆலமீன்டா என்ன, அதுக்கு ஏராளமான விளக்கங்கள் இருக்குது. இப்படி அவைகளை சரியாக திரும்ப திரும்ப படித்து அதில் கிடைக்கக்கூடிய செய்திகளை நம்ம ஆய்வு பண்ணி உட்படுத்தி அதிலேருந்து நமக்கு எழக்கூடிய கேள்விகளை நம்ம படித்த அளவுக்கு எனக்கு இப்படி புரியுது இந்த வசனத்திலிருந்து, இதுக்கு மேலதிக விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி மார்க் கற்றறிஞ்ச அறிஞர்கள்ட்ட என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? அதை தெளிவுபடுத்தியிருக்கீங்களா? இல்லை. அதனால் சரியான முறையில் நமக்கு பாக்கி இருக்கிற இந்த வாழ்நாளை மார்க்கத்தை விளங்கி புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி அதன் மூலமாக தெளிவு பெறுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய மறுமை வாழ்வுக்கு அது மிகுந்த உகந்ததாக இருக்கும். அந்த நிரந்தர வாழ்க்கைக்கு நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையோடு அல்லாவை பயந்து அல்லாவிடம் பிரார்த்தனையும் செஞ்சு இந்த மாதிரியான செய்திகளை அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் அப்படின்னு கட்டுக்கதைகளும் கப்சாக்களையும் சொல்லக்கூடியவர்களை விட்டு ஒழித்து விட்டு இன்றைக்கி குரான் ஹதீஸுங்கிறது தெளிவாக எங்கே வேணாலும் செல்ஃபோனில் உள்ளங்கையிலிருந்து தேடி எடுக்கலாம். அப்படியே உள்ளதில் நமக்கு தெரிந்த லாங்குவேஜில் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டு கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்களை நம்ம தெரிந்தவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள முயற்சியை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கு முழு உதவியை நமக்கு செய்வான். நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.